உடைக்கப்படுவதற்கு முன்பாக உன்னை உருவாக்கிக்கொள். ஏனென்றால் உடைக்கும்படியாக நிறைய ஃபோர்ஸஸ் உலகத்திற்கு நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது உன் வாழ்க்கை உடைக்கிற அந்த ஒரு நேரம் வர்றதுக்கு முன்னாடி உடைக்க முடியாதபடியாக உன்னை என்ன செய்து கொள், உருவாக்கிக்கொள். பி ஃபார்ம்ட் பிஃபோர் யூ ஆர் புரோக்கன். உடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிடு, உருவாகிவிடு. வாழ்க்கையில் வாலிப வயது தான் கட்டுகின்ற நேரம், நாம் கட்டப்படுகிற நேரம். நாம் வில்லிங்காக நாம் கட்டாவிட்டால் கூட நாம் வாட்டில் கட்டப்பட்டு கொண்டே இருப்போம். வாலிப சிறு பிள்ளைகள் என்ன செய்ய மாட்டாங்க, தங்களை கட்ட மாட்டாங்க. அவர்கள் அந்த விதமான ஒரு மனநிலைக்கு செல்ல மாட்டார்கள். ஆனால் வாலிப வயது வருகிற பொழுது தங்களுடைய வாழ்வை குறித்த அவர்களுக்கு எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள், தரிசனங்கள் எல்லாம் வருகிறபடினால they will start building their life. அவங்களுடைய வாழ்க்கையை கட்ட ஆரம்பிக்கிறார். அப்போ எரெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாலிப வயதில் உங்களை நீங்கள் உரிய விதமாக கட்டவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிரான காரில் வருகிற பொழுது நீங்கள் என்ன செய்ய நேரிடும், உடைக்கப்பட நேரிடும். உடைக்கப்படாதிருக்க வேண்டும் என்றால் உரிய விதமாக என்ன செய்ய வேண்டும், நீங்கள் உருவாக வேண்டும், கட்டப்பட வேண்டும். அதாவது 3 முக்கியமான ஒரு பவர்ஃபுல் எலிமெண்ட்ஸ் உலகத்தில் இருக்குது. அந்த எலிமெண்ட்ஸ் அவைகள் தான் நம்ம என்ன செய்கிறது, பெரும்பாலும் கட்டுறது. ஒன்று, உன்னை உன்னுடைய சுயத்தை கொண்டு நீ கட்டலாம். இன்னொன்று, உலகத்தை கொண்டு கட்டலாம். பிசாசு கட்டுகிறது. இந்த 3 ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி ஆல் தீஸ் 3 திங்ஸ் வில் டேக் பிளேஸ். 3 ஒன்றா நடக்கும். நீ கட்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். நீ வால்டிராக இதை சிந்தித்து கட்டுக்கிறியோ இல்லையோ, வாலிப வயதில் இருக்கிறவங்க நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். புரிகிறதா? புரிஞ்சா என்ன, புரியாமல் போனால் என்ன சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா? நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே வருகிறீர்கள். யூ ஆர் பீயிங் பில்ட் அப், கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஆனால் உங்களை எது கட்டி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் என்ன செய்யணும், யூ நீட் டு ஹவ் சம் அவேர்னஸ். வாலிப வயதில் இருக்கிறவள்ள நீங்கள் வாலண்டியராக உங்களை கட்டுகிறீங்களோ கட்டலையோ, நீங்கள் கட்டப்பட்டு கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு லைஃப் பில்டிங் என்ன செய்கிறது, எழும்பிக் கொண்டே இருக்கிறது. இந்த கட்டுகிற விஷயத்தில் 3 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஒன்று சுயம், இன்னொன்று உலகம், இன்னொன்று பிசாஸ். பாருங்கள், பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை எதனுடைய அடிப்படையில் நாம் கட்டி கொண்டிருக்கிறோம், நம்முடைய மனதை அடிப்படையில், பை அவர் ஓன் மைண்ட் செட், நம்முடைய மனதின்படி, நம்முடைய எண்ணத்தின்படி, நம்முடைய சிந்தனையின்படி, நம்முடைய ஆசையின்படி, நம்முடைய உணர்வின்படி நம்முடைய வாழ்க்கை கட்டளை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. அதில் நம்முடைய கேரக்டர், நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய ஆசைகள், நம்முடைய கனவுகள் எல்லாமே சேருது. அப்போது நம்முடைய வாழ்க்கையின் கட்டடத்தை நம்முடைய சுயம் கட்டிக்கொண்டே இருக்கிறது. சுயத்தின் அடிப்படையில், சுயத்தில் என்ன எழுப்புகிறது, சுயத்திற்கேற்றபடியான மனித பிரகாரமான, உலக பிரகாரமான அந்த செயல்கள் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் உலகம் உங்களை கட்டி கொண்டிருக்கு. நீங்கள் நிறைய விஷயங்களை உலகத்தை பார்த்து தான் கட்டுறீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கை நிறைய விஷயங்களை உங்கள் மனசில் இருக்கிறத வச்சு தான் கட்டி கொண்டு இருக்கிறீங்க. உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் தான், உங்கள் மனசில் இருக்கிற எண்ணங்கள் தான், உங்கள் மனசில் இருக்கிற எதிர்பார்ப்புகள் தான், உங்கள் மனதில் இருக்கிற உணர்வுகள் தான், உங்கள் மனதில் இருக்கிற இயற்கை, உங்களுடைய அந்த கேரக்டர், அதை கொண்டு தான் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, வாலிப வயதில் அந்த யூத் டேஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகத்தை பார்த்து தான் நிறைய கட்டுறோம். அப்படி தானே? நாம் அணிகிற உடைகளை நம்ம எங்கேருந்து கண்டுபிடிச்சோம்? இந்த ஸ்டைலை எங்கேருந்து பார்த்தோம்? இந்த உலகத்தில் தான் பார்த்தோம் இல்லையா? நம்ம எப்படி நம்ம மோல்டு பண்ணுறோம், எப்படி நம்மளை ஷேப் பண்ணுறோம், எப்படி நம்ம டிசைன் பண்ணுறோம், எப்படி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறோம், எப்படி நம்மளை ப்ரெசென்ட் பண்ணுறோம், இது எல்லாத்தையும் நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி உலகம் நிறைய காரியங்களை நம்மை பார்க்க வைத்துக்கொண்டு, அப்போ நிறைய விஷயங்களை உலகத்தை பார்த்து, உலகத்துக்கு ஏற்றபடியாக நான் உடுக்க வேண்டும், உலகத்துக்கு ஏற்றபடியாக என்னுடைய வாழ்க்கையை நான் உருவாக்க வேண்டும், அதற்கு ஏற்றபடி நான் நிறைய வசதியாக இருக்க வேண்டும், பல்வேறு விதங்களில் உலகத்துக்கு நான் அக்செப்டபுளாக இருக்கணும். அப்போ நீங்கள் நிறைய விஷயங்களை நீ சாப்பிட்றத கூட பார்த்தீங்கன்னா உலகத்தை பார்த்தா சாப்பிட்றல. பாண்டிச்சேரி தெருக்கெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் சுற்றி போய் வந்துருந்தீங்கன்னு சொன்னால் அதிகபட்சம் பார்த்தா பரோட்டா கடை பார்க்கலாம், இல்லை வெஜிடேரியன் கடை பார்க்கலாம், இல்லைன்னு சொன்னால் மிலிட்ரி ஹோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படி ஒரு சில ஹோட்டல் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஒன்று தொங்க விட்ருக்கான். என்னது? ஷவர்மா. இந்த ஷவர்மாவை எத்தனை பேர் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்க? வெளிநாடுகளுக்கு போகிறவங்கள நான் பார்ப்பேன். ஆனால் அங்கே பார்த்தா ஷவர்மா வேறு, இங்கே பார்க்குற ஷவர்மா வேறு. இவன் என்னென்னமோ கோழியை வச்சு என்ன பண்ணுறான், ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு இதுவும் தான் ஷவர்மான்னு நினச்சி காட்டிகிட்டு இருக்கான். அங்கே சாப்பிட்டா அதனுடைய இது வேறு, இங்கே சாப்பிட்டா இது வேறு. என்னைக்கோ நாம் இப்போ நிறைய பேர் ஷவர்மா சாப்பிட ஆரம்பிச்சிருக்கோம்ல. எப்படி சாப்பிட்டீங்க? உலகத்துலேருந்து பார்த்தானே சாப்பிட்டீங்க. உலகத்தில் பார்த்தா சாப்பிட்டீங்க. இப்போ நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் எங்கே பார்த்தீங்க? ட்ரெஸ் கோட் எங்கே பார்த்தீங்க? பழகுவீதம் எப்படி பார்த்தீங்க? ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பார்த்தீங்க? எல்லாம் உலகத்தில். அது அப்படி உலகத்தில் பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. நான் நிறைய விஷயங்களை உலகத்தில் தான் பார்த்து என்ன செய்யணும், அதற்கேற்றபடி
நம்மளை டியூன் பண்ணுறோம். அதுக்கு எதுபடி நம்மளை என்ன பண்ணுறோம், பில்டப் பண்ணுறோம், டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நம்முடைய வாழ்க்கை வாலிப வயதில் நம்முடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறதுல முக்கியமான ஒரு எலிமெண்ட்டாக இருக்கிறதுனா இந்த வேர்ல்டு. மூன்றாவதாக இந்த சாத்தான் என்ன பண்ணுவான்னா, அவன் தனியாக கட்டுறது கிடையாது. பிசாசு எப்போவுமே ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையை வந்து தனியாக ஒன்று கட்டுறதில்ல. பை யூஸிங் அவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ திஸ் வேர்ல்ட். பிசாசு உலகத்தையும் நம்முடைய சுயத்தையும் என்ன செய்கிறான், சேர்த்து அதை கொண்டு தான் நம்ம கடை. அந்த உலகத்துக்கு பின்னால் அவன் இருக்கிறான், சுயத்துக்கு பின்னாலேயும் அவன் இருக்கிறான். நம்ம இண்டிபெண்டனாக இருந்தால் நம்முடைய சுயத்துக்கு பின்னாலே அவன் இருக்கிறான். அவன் தண்ணியை வந்து ஐ எம் மிஸ்டர் சாட்டன், நான் சொல்கிற மாதிரி நீ செய், அப்படி சொல்ல மாட்டான். அவன் உலகத்தில் தான் என்ன செய்வான், கலந்து உலகமாகத்தான் வருவான். நீ நிறைய பார்த்து பார்த்து இப்படி என் வாழ்க்கை இருக்கணும், இப்படி என்னுடைய நிலைமை இருக்கணும் அப்படிலாம் எங்கேருந்து கற்றுக்கொள்கிறோம்? இந்த உலகத்தில். அதுக்கு பின்னால் இருக்கிறது என்ன? இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா கல்யாணம்லாம் பொறுத்து பண்ணிக்கலாம், அதுக்கு ஒன்றும் அவசரம் கிடையாது. சரி, அப்படின்னா கல்யாணம் பண்ணுகிற அந்த அனுபவங்கள் இல்லைன்னு விட்டுருவோமா? இல்லை, அது வேணும். அது கல்யாணம் பண்ணாமலே வேணும். புரிகிறதா? கல்யாணம் பண்ணல பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசரம் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் பார்த்து நிறைய பிள்ளைகள் வந்து திருமணம் பண்ணுறதுக்கு லேட் பண்ணுறதுக்கு பல காரணங்கள். இது ஒரு காரணம். அவர்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கேயோ வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். பேரண்ட்ஸுக்கு தெரியாது எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய சொல்கிறாங்க, லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிலாம் நிறைய சொல்கிறாங்க. அதாவது லிவிங் டுகெதர், கல்யாணம் பண்ணாமலே கல்யாண வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறது. அப்புறம் செட் ஆச்சுன்னு சொன்னால் இதை கண்டினியூ பண்ணலாம், இல்லைன்னா வேற ஒன்று என்ன பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து இன்றைக்கி உலகத்தில் பார்த்து பார்த்து என்ன செய்கிறாங்க, நல்ல ஃபேமிலியில் உள்ள பிள்ளைகள் கூட பின்பற்றுறாங்க. அப்போது நாம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு புறம் நம்முடைய சுயம் கட்டுக்கிறது, இன்னொரு புறம் உலகம் கட்டுக்கிறது. இந்த ரெண்டுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? பிசாசு கட்டி கொண்டிருக்கிறான். சரி, இப்போ அதனால் என்ன, அதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன்? நம்முடைய வாழ்க்கை இதுதான். உங்களுடைய சுயம் கட்டி கொண்டிருக்கிறது, உலகம் உங்களை கட்டி கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டுக்கு பின்னால் பிசாசு இருந்து கட்டி கொண்டிருக்கிறான். கட்டி கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வந்து உங்களை நல்ல எஜுகேஷன், நல்ல ஒரு மணி பவர், நாலேஜ், வேர்ல்ட்லி ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கட்டி வச்சுருக்கிறீங்க. எல்லாம் தவறுன்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் கட்டி வச்சு நல்ல விதமாக நிறைய சம்பாதிக்கணும், நல்ல வித வாகனம், அது இது நிறைய கட்டி வச்சுருக்கீங்க. ஆனால் இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், வாழ்க்கை என்பது நீங்கள் கட்டினவைகளை முழுமையாக அப்படியே வைத்து பாதுகாக்க முடிந்த நிலைமை அல்ல. உங்கள் சுயத்தை கொண்டு கட்டி வச்சுருக்கிறீங்க, உங்கள் உலகத்தை பார்த்து கட்டி வச்சுருக்கிறீங்க. இது அப்படியே ஸ்டாண்ட் பண்ணோம், இது அப்படியே வந்து அன்ஷேக்கபிளாக இருக்கும் அப்படி நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இந்த உலகத்தில் நிறைய காற்று வீசிக்கிட்டு இருக்குது. 3 முக்கியமான காற்று வீசுது. என்ன காற்றுன்னு சொன்னால், ஒன்று பாவக்காற்று. என்ன காற்று? பாவம் என்கிற காற்று, த விண்ட் ஆஃப் சின். இரண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் தோல்வி. 3 ஏமாற்றம். இப்போ வாழ்க்கையில் உன்னை பாவத்துக்கு உட்படுத்தும்படியான ஒரு பெரிய பவர்ஃபுல் ஃபோர்ஸ் உலகத்தில் இயங்கிட்டே இருக்குது. அது எந்த விதத்தில் எந்த வடிவில் சொல்ல முடியாது. நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒரு குறிப்பிட்ட விதமாக நீயே கட்டிக்கொண்டாய், உலகம் கட்டிக்கொண்டது, பிசாசுக்கு பின்னால் இருக்கிறான். இப்படி கட்டிக்கொண்ட வாழ்க்கையில் அதை அசைக்கும்படியாக என்ன வருகிறது? முதலாவது பாவம். உன்னை தவறாக வழிநடத்துகிற ஒரு விசை இந்த உலகத்தினுடைய எல்லா பகுதியிலும் இருக்குது. ஒரு காற்றாக வீசி கொண்டிருக்கிறது, ஒரு ஹெவி விண்ட், ஒரு பெரிய கிரேட் விண்ட், ஒரு பெரிய விண்ட், ஒரு காற்று என்ன செய்ய வீசி கொண்டு. இந்த பாவம் என்கிற காற்று நீ கட்டி வைத்திருக்கிறதான் இந்த வாழ்க்கையை என்ன செய்யும், எந்த நேரத்திலும் எனி டைம் இட் கேன் பிரேக் டவுன், உடைத்து தள்ளலாம். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்தது. அந்த லைஃப் ஸ்டைல் இருந்த வேலை பாவ காற்று வீசின பொழுது அவன் என்ன பண்ணான்? சர்வைவ் பண்ணான். அப்படி தானே? அன்றைக்கி எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், அவன் எதையும் இழக்கலை. காரணம் என்னன்னு சொன்னால் அவனுடைய லைஃப் ஸ்டைலில் வந்து அதை கட்டினது யார்? சுயமல்ல, உலகமல்ல, தேவன் கட்டி வைத்திருந்தார். இன்றைக்கி எத்தனை வாலிபர்கள் யோசேப்பு சந்தித்தது போன்ற ஒரு பிரச்சனை இன்றைக்கி சந்திக்க நேர்ந்தால் நாங்கள் அதில் சர்வை பண்ண முடியும்னு சொல்ல முடியும்? எத்தனை வாலிப ஆண்கள் சொல்ல முடியும்? எத்தனை வாலிப பெண்கள் சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் யோசேப்புக்கு நடந்தது மாதிரி ஒன்று நடந்தா அது என்னை உடைக்காது, அது என்னை அழிக்காது, அது என்னை அசைக்காது. எத்தனை பேர் சொல்லுறதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறோம்? வாலிபரில் விட்டுருவோமே, பெரியவங்களை எடுத்துக்குவோமே. எத்தனை பேர் வந்து அது மாதிரிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்தால் நிற்க முடியும்? நான் பாண்டிச்சேரிக்கு வந்த புதுசில் அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் வயசு தான். அந்த நேரத்தில் வந்து என்னுடைய வாழ்க்கை சூழலில் நான் வந்து தங்கியிருந்தது ஒரு லாட்ஜில் தான் எனக்கு ரூம் கொடுத்தான். ஆனால் அந்த ஒரே ஒரு ரூமை தவிர
ஆல் அதர் ரூம்ஸ் இல்லீகல் பர்பஸுக்காக தான் உபயோகமாயிட்டு இருந்தது. அங்கே நடந்து கொண்டிருந்த காரியங்களை என்னை சுற்றிலும் நான் ஒருவன் தான் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி காரியங்களை சிந்தித்து யோசித்து வாழ்க்கை போராட்டங்கள் பல காலம் செய்வேன். என்னை சுற்றிலும் சரௌண்டிங் எல்லா ரூம்ஸும் எப்படி இருந்தது? தவறு. நான் ஏதாவது நேரம் வெளியே வருகிறவளை என்னுடைய கண்களுக்கு முன்பாக தோன்றுகிற காட்சிகள் பல காரியங்கள் டோட்டலாக வாழ்க்கையை உடைக்கும் தன்மையுடன் நான் அந்த வயசுகளில் இருந்தேன். ஆனால் நான் உடைந்து போகவில்லை, நான் வீணாகி போய்விடவில்லை. என்னுடைய வயதுகளை சுட்டிக்காட்டியோ என்னுடைய வாலிபத்தை சுட்டிக்காட்டியோ தவறுவதற்கான காரியங்களை நான் நியாயப்படுத்த முன் வரவில்லை. காரணம் என்றால் என்னுடைய வாழ்க்கையை அப்பொழுது கர்த்தர் கட்டி வைத்திருந்தார். அல்லேலூயா. பல போராட்டம் இருந்தது, பல நெருக்கடிகள் இருந்தது, பல மனப்போராட்டங்கள் இருந்தது, தாக்குப்பிடிப்பது கடினமான சூழல்களாக இருந்தது. ஆனால் நான் தாக்குப்பிடித்து நின்றேன். காரணம் என்ன? என் வாழ்க்கை கட்டப்பட்டு உடைக்கப்பட்டு அதற்கு பிறகு கர்த்தருடைய கையில் இந்த வாழ்க்கை கொடுத்து அவர் கட்டி வைத்திருந்ததுனால என்ன செய்ய முடியலை? உடைக்க முடியலை. இன்றைக்கி யோசேப்பை போன்று அவன் சந்தித்தது போன்ற ஒரு பாவ சூழ்நிலை சந்தித்தால் இங்கே இருக்கிற எத்தனை பேர் அதை நீங்கள் சந்தித்தினால் ஜெயிக்க முடியும் சொல்ல முடியும்? சும்மா சொல்லிடலாம், ஸ்டேஜில் என்று கேட்கும் பொழுது சொல்லிடலாம், அப்படி தானே? ஆனால் லைஃப்பில் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் யோசிப்பு தாக்கு பிடித்தென்றால் அவனுடைய வாழ்க்கையை கட்டினது யார்? கர்த்தர் கட்டி இருந்தார். இரண்டாவது பார்த்திங்கன்னா நாம் நல்லா கட்டி வைத்திருக்கலாம், சக்ஸஸ்ஃபுல்லாக கட்டி வச்சுருக்கலாம். நல்ல வேலை, நல்ல தொழில், நல்ல இன்கம், நல்ல நமக்கு என்ன இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்குது, நல்ல ஸ்டேட்டஸ் இருக்குது, நல்ல அப்பியரன்ஸ் இருக்குது, பர்சனாலிட்டி, எவ்ரிதிங் இஸ் தேர், எல்லாம் கட்டி வச்சு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஆனால் அடுத்தது வரும் தோல்வி அடைய செய்கிற காற்றுக்கள். உன்னுடைய வாழ்க்கையில் நீ எடுத்துக்கொள்கிற எந்த முயற்சி தோல்வியை சந்திக்கணும் உனக்கு தெரியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கட்டி வைத்திருக்கிற எந்த விதமான உன்னுடைய முன்னேற்ற முயற்சியை தோல்வி உடைக்கும்னு சொல்ல முடியாது. நிறைய ஃபெயிலியர்ஸ் வருங்கள. எந்த காற்று எந்த நேரத்தில் வீசி உன்னுடைய ஆசைகளை உடைத்து எறியும் என்று சொல்ல முடியாது. நீ கட்டி வைத்திருக்கிற எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் போக செய்யும் என்று சொல்ல முடியாது. அப்படி வருகிற பொழுது நீ சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாக இருக்க வேண்டும். நீ கட்டி வைத்திருக்கிற வாழ்க்கை எந்த நேரத்திலும் தோல்வியை சந்திப்பதற்கு ஏற்றது தான். நாளைக்கு ஒரு காற்று வீசுகிற பொழுது உன்னுடைய வேலை தோல்வி அடையலாம், உன்னுடைய தொழில் தோல்வி அடையலாம், உன்னுடைய காதல் தோல்வி அடையலாம், நீ அமைத்து கொண்ட குடும்ப வாழ்க்கை தோல்வி அடையலாம், சமுதாயத்தில் இருக்கிற உன்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் என்ன செய்யலாம்? தோல்வி அடையலாம். என்றால் தோல்வி காற்றுகள் மனித வாழ்க்கையில் வீசிக்கொண்டே இருக்கும், சின்னவங்களுக்கும் பெரியவங்களும் வீசிக்கொண்டே இருக்கும். உன்னுடைய நீ கட்டி வைத்திருந்தா என்று சொன்னால் அது என்ன செய்யுது? எனி டைம் அந்த டேஞ்சரில் என்ன செய்யும்? அது சிக்கிக்கொள்ளும். எனவே தோல்வி காற்றுகள், மூன்றாவது ஏமாற்றத்தின் காற்றுகள், டிசப்பாயின்மெண்ட். லைஃப்பில் நாம் கற்பனை கோட்டைகளை கட்டி வைத்திருப்போம், கனவு கோட்டைகளை கட்டி வைத்திருப்போம், பெரிய பெரிய எதிர்பார்ப்பு. ஆனால் வாழ்க்கையில் எதிர்பார்த்தபடி எல்லாம் அமையும் என்று ஒருவதும் கூற முடியாது. மனித வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைய தூண்டுகிற காற்றுகள் வீசிக்கொண்டே இருக்கும். நீ படிக்க வேண்டும் என்று நினைக்கிற படிப்பை உன்னால் படிக்க முடியாமல் போயிடும். நான் டாக்டர் தான் ஆவேன் அப்படி நீ என்ன செய்வேன்? நீண்ட காலமாக கனவு கொண்டு இருப்பா. இல்லை நீ கனவு காணாவிட்டாலும் உங்கள் அம்மா அப்பா என்ன பண்ணியிருப்பாங்க? ஆனால் உனக்கு டாக்டர் படிக்கிற வாய்ப்பே கிடைக்கல. அதனால் எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, அம்மா அப்பாவை தற்கொலை பண்ணுறாங்க. எத்தனை பேர் இதுக்கு மேலே படிப்பு வேண்டாம், ஒன்று வேண்டாம் தூக்கி போட்டு போய்ட்றாங்க. சிலர் தான் சார் இந்த படிப்பு கிடைக்கலனா இது ஒன்று தான் உலகத்தில் படிப்பா? உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் வியாதியாளன், நான் தான் யார்? டாக்டர். இந்த வேலைக்கு கிடைக்கல, எனக்கு ஒன்றுமே இல்லை, இன்னொரு படிப்பை படிப்போம் அப்படி போவாங்க. ஆனால் நிறைய பேர் இல்லை, படித்தால் டாக்டர் தான் படிப்பேன், இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? சூசைட் பண்ணி கதையை முடிச்சிருவேன். நிறைய பேருக்கு அது மாதிரி ஏமாற்றம். இல்லாமல் பண்ண அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன். அவன் விரும்பினாலும் சரி விரும்ப மாட்டாலும் சரி அவனை தான் பண்ண, அவளை தான். அவள் விரும்புகிறாலும் விரும்பலையே, அவங்க அம்மா அப்பா விரும்புகிறாங்களோ விரும்ப, அது எனக்கு கதை கிடையாது. எனக்கு யார் தான் வேணும்? கற்பனைகள், மனதில் ஆசைகள். அடைந்தால் இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் அடைவேன். வேலை செஞ்சால் இங்கிலாண்டில் தான் வேலை செய்வேன், இந்தியாவில் வேலை செய்ய மாட்டேன். அமெரிக்காவுக்கு தான் நான் போகணும். இந்தியாவில் நான் சோத்துக்கு வழி இல்லாமல் திண்ணையாக தூங்கினாலும் கூட தூங்குவேன் என்று எங்கே செய்ய மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன். எங்கே தான் போய் வேலை செய்வேன்? அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் போய் தான் என்ன செய்வேன்? வேலை செய்வேன். நிறைய பேருக்கு இந்த வேலை செய்கிற அந்த திறனே எந்த நாட்டுக்கு போனால் தான் வருது. அங்கேருந்து செய்ய மாட்டாங்க. அங்கே போனால் பாத்ரூம் கூட கழுவுவாங்க, கடையில் டேபிள் துடைப்பாங்க. பிரதர் இருக்கிறார் ஃப்ரான்ஸில். இங்கே வரவங்கள அவங்க பண்ணுவாங்க, எவ்வளோ பெரிய ஆள்னு. அங்கே அவர் எங்கே என்ன வேலை செய்கிறேன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? ஆக இந்தியாவில் மேனேஜர் வேலை கூட வேண்டாம், ஆனால் அங்கே போனால் டேபிள் துடைப்போம், பிளேட்டு கழுவோம், பாத்ரூம் டாய்லெட் கழுவோம், எல்லாம் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு வெறித்தனம். ஆனால் எந்த காற்று வீசி உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய கனவுகளை அழிக்கும் என்று சொல்ல முடியாது. நீ ஏமாற்றப்படலாம்.
இந்த பெண்ணை நான் திருமணம் பண்ணி கொண்டால், இந்த ஆணை நான் திருமணம் பண்ணி கொண்டால் என்னுடைய லைஃப்பில் பெரிய அச்சீவ்மெண்ட், ஒரு பெரிய ட்ரீம் எனக்கு வந்து நிறைவேறிவிடும். அப்போ வாழ்க்கையில் எனக்கு துன்பமே இருக்காது. நீ யாரை விரும்பினாயோ அவள் தான் உன்னுடைய வாழ்க்கையை நாளைக்கு என்ன செய்ய முடியும்? கசப்பாக்க முடியும். நீ எவனை விரும்பினாயோ அவன் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு அடித்தளத்தை உடைக்க முடியும். ஏமாற்றப்படுவாய். எத்தனையோ பேர் திருமண வாழ்க்கைக்குள்ளே சென்று ஏமாறி விட்டார்கள். நீண்ட காலமாக கட்டி வைத்திருந்த கனவு கோட்டையெல்லாம் என்ன செய்து விட்டது? உடைந்தெறிந்து விட்டது. ஏமாற்றங்கள் வரும். ஆனால் அந்த ஏமாற்றங்களை சந்திக்க முடியாதபடி அநேகர் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளுகிறார்கள். தாங்கள் எதிர்பார்த்தபடி குடும்ப வாழ்க்கை இல்லையா, இந்த கணவன் வேண்டாம், இந்த மனைவி வேண்டாம், 3 நாளாக என்ன பண்ணிடுறாங்க? நீ உன் வழியை பார்த்து போ, நான் என் வழியை பார்த்து போகிறேன்னு போயிடுறாங்க. ஏமாற்றங்கள். ஆக 3 காற்றுக்கள்: பாவக்காற்று, தோல்வியடை செய்யும் காற்று, ஏமாற்றமடை செய்கிற இந்த காற்று வீசும். இப்படி இந்த காற்றில் வீசுகிற பொழுது உன்னை நீ காத்து கொள்வதற்கு யூ ஆர் நாட் சோ ஏபிள். நீ ரொம்பவும் திறமையானவன் அல்ல. ஆக உன்னுடைய வாழ்க்கையை நீ உரிய விதமாக கட்டி வைத்தால் தோல்வி காற்றும் உடைக்காது, ஏமாற்றமடைய செய்ய வருகிற காற்று உன்னை ஏமாற்றமடை செய்யாது, பாவக்காற்று ஒன்று செய்யாது. அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? யூ ஹாவ் டு பில்ட் அப் யுவர் லைஃப் எலாங் வித் காட். தேவனோடு சேர்ந்து கட்ட வேண்டும். கர்த்தர் கட்டுகின்ற வாழ்க்கைக்கு 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தர் உன்னோடு சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கை கட்டுகிறது. அவர் தான் அதனுடைய ஃபவுண்டேஷன். ஹீ இஸ் த பேஸ், ஹீ இஸ் த ஃபவுண்டேஷன். கர்த்தராக இயேசுவே ஃபவுண்டேஷன். சங்கீதம் 121 ஒரு வசனம் வருமே, அது என்னது? சங்கீதம் 127 ஒன்று வாசிங்க. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை கட்டவில்லை என்றால் நீ கட்டி வைத்திருக்கிற வாழ்க்கை உன்னுடைய பிரயாசங்கள் வீணாக போகிற நேரங்கள் வரும். ஒருவேளை சில நேரங்களில் நீ என்ன செய்யலாம்? வெற்றி அடையலாம். ஆனால் உன்னுடைய வெற்றியை தவிர்க்கக்கூடிய நிறைய சூழல்கள் வரும். ஆனால் கர்த்தர் கட்டினால் அவரே அதனுடைய ஃபவுண்டேஷனாக இருக்கிறதுனால அது என்ன செய்யாது? உடையாது. பாவம் மேலே வந்து நாளை வீசும், நீ உடைய மாட்டாய். ஸ்டாண்ட் பண்ணுவ யோசிப்பு மாதிரி. தோல்வி காற்றுகள். சவுல் வந்து எத்தனையோ விஷயத்தில் தோல்வி அடைந்தான். யோசேப்பு எத்தனையோ விஷயத்தில் தோல்வி அடைந்தான். ஆனால் அந்த தோல்வி என்ன செய்யவில்லை? அவர்களை உடைக்கவில்லை. நிறைய விஷயங்கள் உனக்கு தோல்வியே வராது. ஏன்னா உனக்கு ஆண்டவர் வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும்போது உனக்கு தோல்விக்கே நிறைய இடங்கள் என்ன கிடையாது? சான்ஸ் கிடையாது. நீயாக உன்னை கட்டி கொள்ளுகிறதுனால தான் உனக்கு நிறைய தோல்வி. ஏன்னால் நீ தோல்வி அடையும் தன்மையுடைய நிறைய விட்டு தான் கட்டி கொண்டிருக்கிறாய். நிச்சயமாக தோற்கத்தான் போகிறாய். அதை தான் நீ கட்டி கொண்டிருக்கிறாய். நாளை தோல்வி அடைய போகிறாய். அப்போது தோல்வியடையின் தக்க விதமான நிறைக்கால கட்டி கொண்டிருக்கிறபடினால அதை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் ஆண்டவர் கட்டுகிற பொழுது அவரே அதனுடைய அஸ்திவாரம். அவரே அதனுடைய அஸ்திவாரம். எனவே தான் கொலோசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 6ஆம் வசனம் வாசித்து பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடி அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் வேறுள்ளவராகவும் நீங்கள் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவர் கட்டினால் அவர் தான் அஸ்திவாரமாக இருக்கிற அப்படின்னா சாத்தானும் உடைக்க முடியாது, பாவமும் உடைக்க முடியாது, உலகமும் உடைக்க முடியாது. இரண்டாவதாக அவர் எதை கொண்டு கட்டுகிறார்? நாம் எப்போவுமே நம்முடைய ஆசைகளை கொண்டு கட்டுகிறோம், நம்முடைய இச்சைகளை கொண்டு கட்டுகிறோம், நாம் காசை கொண்டு கட்டுறோம், பணத்தை கொண்டு கட்டுறோம், உலக பிரகாரமான காரியங்களை கொண்டு கட்டுகிறோம். ஆனால் தேவன் கட்டுகிற பொழுது நீதியை கொண்டு கட்டுகிறார், பரிசுத்தத்தை கொண்டு கட்டுகிறார், உண்மையை கொண்டு கட்டுகிறார், தாழ்மை கொண்டு கட்டுகிறார், அன்பை கொண்டு கட்டுகிறார். உன்னுடைய வாழ்க்கை கட்டடத்தில் கட்டப்பட்டிருக்கிற அந்த பிரிக்ஸ் எல்லாம் என்னது? நீதி, உண்மை, நேர்மை, அன்பு, தாழ்மை, இதெல்லாம் ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறவை. அவைகளை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கை ஒருபோதும் உடைந்து போகாது. God will never allow it. நீ காற்று உன் மேலே வீசும், ஆனால் என்ன செய்ய மாட்டாய்? You will not fall down. ஏன்னா அஸ்திபாரம் ஆண்டவர் அவர் உன்னை எப்படி கட்டி வச்சிருக்கிறார்? நல்ல கேரக்டரை கொண்டு கட்டி வச்சிருக்கிறார், நல்ல குணங்களை கொண்டு கட்டி வச்சிருக்கிறார், நல்ல நோக்கங்களை கொண்டு கட்டி வச்சிருக்கார், நல்ல வாழ்க்கை திட்டங்களை கட்டி வச்சிருக்கார். அது ஒருபோதும் உடையாது. எனவே உலகம் உன்னை கட்டி கொண்டிருக்கிறது வாலிபனே, உன்னுடைய தவறான சுயம் உன்னை கட்டி கொண்டிருக்கிறது. இந்த இரண்டுக்கு பின்னால் பிசாசு உன்னை கட்டி கொண்டிருக்கிறான். இது 3 விதமான காற்றை சந்திக்க நேரிடும். இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் பாவக்காற்று வீசுகிற பொழுது எனி டைம் இட் வில் ஃபால் டவுன். எந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? அது விழலாம். இரண்டாவதாக உன்னை தோல்வியடைய செய்யும்படியான பலவிதமான அட்வர்ஸ் எதிர்மறையான காற்றில் வீசிக்கொண்டிருக்கிறது. எதில் நீ சிக்கிக்கொள்ளான்னு தெரியாது. மூன்றாவது, உன்னுடைய கனவுகளுக்கு எதிராக, உன்னுடைய ஆசைகளுக்கு, அபிலாஷைகளுக்கு எதிராக, உன்னுடைய ஆஸ்பிரேஷன்ஸ்க்கு எதிராக உன்னை ஏமாற்றமடைய செய்கிற நிறைய காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த வயதுகளில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டு
ஆண்டவர் என் வாழ்வை நீர் கட்டும், என்னுடைய சுயத்தை நீர் ஆளுகை செய்யும், என்னுடைய மனதை நீர் ஆளுகை செய்யும், என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய விருப்பங்களை, என்னுடைய கனவு நீர் ஆளுகை செய்து என்னை கட்டும் என்று சொல்லுவார். அவர் கட்டுவார். அவர் கட்டுகிற பொழுது அவர்தான் அஸ்திவாரம். இயேசு என் அஸ்திவாரம், ஆசை எனக்கு அவரின் ஒரு பாடல் உண்டு. அப்படி தானே? வேறு எல்லாமே மணல் தான். எனவே கர்த்தர் மேல் உங்களுடைய வாழ்க்கையை கட்டுங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கட்டவில்லை என்றால் நீங்கள் கட்டுகிற உங்களுடைய பிரயாசங்கள் எந்த நேரத்திலும் விருதா என்பதை நீங்கள் அறிய நேரிடும். எனவே ஆண்டவரை உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மேல் உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். நீதியுள்ள வாழ்வாக, பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்வாக, உண்மையுள்ள ஒரு வாழ்வாக, நேர்மையுள்ள ஒரு வாழ்வாக, மற்றவர்கள் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்வாக கட்டப்படட்டும். அது ஒருபோதும் என்ன செய்யாது? பாவத்தாலும் உடையாது, தோல்விகளாலும் உடையாது, ஏமாற்றங்களாலும் உடையாது. கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து நடத்தி ஆசீர்வதிப்பாராக.